கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த வசனத்தை நாம் அடிக்கடியாக வாசிக்கிறோம். அடிக்கடியாக இந்த வசனம் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. பூரண சமாதானம் நமக்கு தேவை என்றால் இந்த வசனத்தை நாம் அடிக்கடியாய் படிப்போம். என்ன கவலை, என்ன வேதனை வந்தாலும், தனிமையை உணரும் நேரங்களில் தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய சமாதானம் நிறைவாய் நமக்கு கட்டளையிடுகிறார் என்பதை மறந்து விடாதபடி நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து துதிக்கப்படுவாராக. பூரண சமாதானம் வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகம் ஒன்று மாத்திரமே நமக்கு நிலையானதாய் இருக்கிறது. எனவே கர்த்தரையே பூரணமாய் நம்புவோம். கர்த்ததாமே நமக்கு வேண்டிய புதிய கிருபைகளையும் புதிய பலத்தையும் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில வளரும்படியான கிருபையும் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பொழுதும் இருக்கும்படியாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எந்த நாளிலும் உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள கிருபைதாரும் ஐயா. உண்மையே நம்பி வாழ எங்களுக்கு கிருபைதாரும் ஐயா. துன்ப சூழ்நிலையிலோ அல்லது இன்பமான நேரமோ எந்த சூழ்நிலையா இருப்பினோ என் இயேசுவின் அன்பு மட்டும் எங்களிலே நிலைத்திருக்க கிருபைதாங்க. தனிமையை உணராதபடி உம்முடைய சமாதானத்தை தருகிற தேவன், உம்முடைய நம்பிக்கையால் எங்களை வளர்க்கிற கர்த்தர் ஆண்டவரே, மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நாங்கள் உறுதியாய் தரித்திருந்து முன்னேற கிருபைதாரோம். நீரே எங்களை சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அதற்காய் நன்றி. எங்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.